அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒருத்தர் நாட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, என்ன பெரிய 200 கோடி விட்டுட்டு வந்தால் பெரிய ஆளா, 200 கோடிங்கிறது பெருசா அதுவே சொல்லி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய விமர்சனங்களும் பண்ணுறாங்க. தவறாக கெட்ட வார்த்தையால் தளபதி விஜய் அவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேனாக, ஒரு பொதுவான ஆளாக இருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பேசுகிறீங்களோ, உங்கள்ட்ட ஒரு 1 லட்ச ரூபா அதை விட்டு போட்டு நீங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னா, அது 1 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்துடுவீங்களா? நீங்களே சொல்லுங்கள். 200 கோடிங்கிறது ஏங்க, அவர் அரசியலுக்கு தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச பணம் நிறையா அவர்கிட்ட இருக்குது. 200 கோடின்னு ஒரு படத்துக்கு வச்சா கூட 10 படத்தில் 2000 கோடி அவர் சம்பாதிச்சிருவார். சரிங்களா? ஆனால் அந்த அளவுக்கு உச்ச நட்சத்திரம் தான் அவர். சும்மா யார் எடுத்தாலும் என்னென்னா, அவர் பெரிய 200 கோடி விட்டுட்டு வர்றாரு. 200 கோடி விட்டுட்டு வர்றாருன்னா அவர் எதுக்கு வரணும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்களே. நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் அவர் வர்றாரு. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்துடுன்னு சொல்லிவிட்டு அரசியலுக்கு வந்துட்டு கட்சி ஆரம்பித்து 2 மாநாடு போட்டார். 3 ஏரியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த அல்லு செல்லுன்னு சொல்லுவாங்களே, பெரிய கட்சியிலிருந்து, பெரிய கட்சியோட தொண்டர்கள்லேருந்து, பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லேருந்து சின்ன கட்சி ஆரம்பித்த சின்ன கட்சி முதற்கொண்டு சரி, இந்த அல்லு சில்லுக எல்லாமே தளபதி விஜய் அவர்களை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த 2026, அதாவது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, 1967லேயும் 77லேயும் நடந்த புரட்சி 2026 நிச்சயம் நடக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையாகதான் இல்லையான்னு மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது ஏங்க, விஜய் அவர்களை சாதாரணமாக நினைக்க வேணாம். விஜய் அவர்களோட தொண்டர்களை சரி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை சரி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆமாம், ரொம்ப ஆபத்தானவங்கன்னா யாரெல்லாம் ஏளனமாக பேசுகிறீங்களோ, யாரெல்லாம் தகாத வார்த்தையில் பேசுகிறீங்களோ, யாரெல்லாம் மரியாதையெல்லாம் பேசுகிறீங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே இவங்க ஆபத்தானவங்க. சரிங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் அந்த எண்ணத்தில் தான் வர்றாங்க. நீங்கள் அவரை வரவேற்க வேணாம். சரிங்களா? நீங்கள் வழி விட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவர் மக்கள்கிட்ட போய் நேராக மக்களை நேராக பார்த்து சந்திக்கிட்டோம். மக்களுக்கு விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் அவருக்கு ஓட்டு போடட்டும்.